நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்கு வந்து 45 ரூபா பெர் பாக்ஸ் வந்து வாடகை வரும். இப்போ வந்து 50 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா இது 60 ரூபா வாங்குவாங்க. விலை அதிகமாயிடும், வாடகை அதிகமாகும். அப்போ தக்காளி விலையும் அதிகமாகும். ப்ளஸ் வந்துட்டு இது பாலிடிக்ஸா வந்துட்டு எப்படி பாக்குறீங்க? இப்போ விஜயனா சிஎம் வந்துட்டு ஒரே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஆயில் கார்பரேஷன் விஜய் சிஎம்க்கு இதுக்கு சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இல்லை அவர் வந்துட்டு இப்போ ஸ்டேட் டேக்ஸை குறைக்கலாம்ல? ஸ்டேட் இன்கம் எப்படி இருக்கும்? பெட்ரோல் நம்பி இந்த டேக்ஸை நம்பி தான் இருக்குறீங்களா? அதாவது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டியில் கொண்டு வரேன் சொன்னாங்க. கொண்டு வந்தாலே நமக்கு வந்து 70 ரூபா 75 ரூபாய் தானே கிடைக்கும். மேக்ஸிமம் ஜிஎஸ்டி 28%. அது வந்தாலே நமக்கு 70-75 ருபீஸ்க்கு வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்கும். ஆனால் இவர் அதை கொண்டு வராமல் மோடி சென்ட்ரலில் வந்துட்டு இது பண்ணியே வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க டிஎம்கே இவங்க எல்லாமே ஒத்துக்கல இல்லை. போன வரல ஸ்டேட் கவர்மெண்ட் யாருமே ஒத்துக்கல இல்லை. திரிணாமுல் காங்கிரஸ் யாருமே ஒத்துக்கல இல்லை. லாஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் 2024-25 போடும்போதே கூட எல்லாம் பெட்ரோல் டீசல் கொண்டு வர மாதிரி தான் சொன்னாங்க. எம்பி எலெக்ஷன் முன்னாடி ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கலைங்கிறனால அவங்க கொண்டு வரல. அப்படின்னு சென்ட்ரல் அவங்க பிஜேபி கொண்டு வரேன்னு சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இனிமேல் இப்போ அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. டக்குன்னு கொண்டு வந்தா கூட கொண்டு வரலாம். ஜிஎஸ்டிக்கு வந்து மேக்ஸிமம் 28% தானே. இப்போ நம்ம 56-58% நம்ம டாக்ஸ் கட்டணும் பெட்ரோல் டீசல். 28% ஒரு 74 ரூபா 75 ரூபா